श्रीशैलेशदयापात्रं दिवत्यादिगुणान्नं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनपत्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदं व्योमोगतः नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकचिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपत्ये माता पिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गरिलं प्रमाविमूर्ताभूतं सरस्य महदाव्य पट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताग्रेणुं वरगाळ यदेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसरममरवन्द्य ब्रह्मनाथस्य साक्षात् துஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமை நீர் சேரும் வழியிருத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்கா படியோம் ஓடும் இன்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி விளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியம் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வெள்ளாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நம்ம உறப்பு நமோ நாராயணாயம் என்ற பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த எத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜெய்யர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு அபிமான ஸ்தலங்களாக நாம் ஆச்சாரிய புருஷர்களாலும் நம்முடைய ஆன்றோர்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக மிக இனிமையோடு அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது 86வது நரசிம்ம ஜரணி என்ற நரசிம்மருக்குரிய ஒரு க்ஷேத்திரம். இது மிக அற்புதமான அருமையான ஆச்சரியமான ஆலயம். இது மாதிரி ஒரு ஆலயத்தை எங்கேயுமே நான் பார்க்கிறதுங்கிறது மிக அரிது. நரசிம்மருக்கு எத்தனையோ குகை கோயில்கள் இருக்கின்றன, குடவரை கோயில்கள் இருக்கின்றன, மலை மீது கோயில் இருக்கிறது, மலை குகைக்குள்ளே இருக்குது. ஆனால் இது ஒரு வித்தியாசமான கோவில். பெரும்பாலானோர் இதை பார்த்து கூட இருக்க மாட்டார்கள். நரசிம்ம ஜரணி என்பது கர்நாடக மாநிலத்தில் பீதர் அருகே உள்ள ஒரு குகை கோயில். இது நரசிம்மருக்கு அமைக்கப்பட்ட கோயில். இந்த தொன்மையான கோயில் நகரிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது 30 மீட்டர் நீண்ட குகைக்குள் அமைந்துள்ளது. இது மணிச்சுலா மலைத்தொடரின் கீழ் அமைந்துள்ள ஒரு குகை கோயில். இந்த கோயிலானது ஒரு நீண்ட சுரங்கம் போன்ற குகையில் அமைந்துள்ளது. இந்த குகை சுரங்கமானது பல 100 அடிகள் நீண்டு உள்ளது. மேலும் குகை சுரங்கத்தில் 4 அடி உயரத்திலிருந்து 5 அடி உயரம் வரை தண்ணீர் உள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் எல்லோரும் தங்கள் மார்பு வரை உள்ள நீரில் நடந்துதான் செல்ல வேண்டும். இது அதிசயமான கட்டடக்கலையை கொண்டதாக உள்ளது. இந்த அதிசய சுரங்கப்பாதையின் முடிவில் அமைந்துள்ள குகை சுவரில் நரசிம்மரின் உருவத்தை காணலாம். குகையின் விதானமானது எந்த விதமான கட்டுமானமுமின்றி குகையின் இறுதி வரை தொடர்கிறது. அதாவது கோயில் மாதிரி இல்லை, அது குகைக்குள்ளே இருக்குது. இதுவரை இதனால் யாராலும் பாதிக்கப்படவில்லை என்பது ஆச்சரியமான ஒன்றாகவும் இருக்கிறது. மக்கள் கோவிந்தா கோவிந்தா என்றும் நரசிம்ம ஹரிஹரி என்றும் உச்சாடங்களை செய்து பக்தியுடன் கூறிக்கொண்டு உள்ளே செல்கின்றனர். குகைக்கோயிலின் முடிவில் 2 தெய்வங்கள் உள்ளன. அவை நரசிம்மன் மற்றும் ஜலாசரன் வழிபட்ட சிவலிங்கம் ஆகும். குகையின் முடிவில் உள்ள இடத்தில் ஏறக்குறை 8 பேர் நின்று தரிசிக்க இயலும் அளவு சிறியதாக இடம் உள்ளது. தரிசனத்துக்கு சென்றவர்கள் திரும்பி வரும் வரை பக்தர்கள் குகையின் வழியில் உள்ள நீரில் நின்றபடி காத்திருக்க வேண்டும். பாருங்கள், அந்த கர்ப்பகிரகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தில் 8 பேர் தான் நிற்கலாம். அந்த 8 பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அது வரைக்கும் மற்றவங்க மார்பளவு தண்ணியிலே நிற்கணும். குகை வழியில் நீரில் நின்றபடி காத்திருக்க வேண்டும். தண்ணீர் ஊற்றானது தொடர்ந்து பாய்கிறது. மக்கள் தொடர்ந்து அதில் நடக்கின்றதால் நீர் தெளிவாக இல்லை. பக்தர்கள் தங்கள் குழந்தைகளை நீரில் மூழ்காமல் பாதுகாக்க தங்கள் தோளில் சுமந்து கோயிலுக்குள் செல்கின்றனர். இந்த நீரில் சல்ஃபர் உள்ளது. சல்ஃபர்னா கந்தகம். இதனால் தோல் பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கான பண்புகள் இதில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
இந்த குகை கோயிலுக்கு எதிரே சற்று தாழ்வான இடத்தில் ஒரு சிறிய குளம் அமைக்கப்பட்டது. இந்த குளத்துக்கு குகையிலிருந்து வெளியேறும் ஊற்று நீர் வந்து சேருமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர்கள் மிகுதியாக வருகின்றனர். இந்த கோயிலுக்கு செல்லும் ஒட்டுமொத்த அனுபவம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். விஷ்ணுவின் 4வது அவதாரமும் இரண்யகசிபுவை கொன்ற நரசிம்மர் சிவனின் ஒரு பக்தரான ஜராசுரன் என்ற பெயரை கொண்ட மற்றொரு அரசனை கொன்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஜராசுரன் தனது உயிர் பிரியும் நேரத்தில் நரசிம்மரிடம் நான் வகித்து வந்த குகைக்குள் வந்து பக்தர்களுக்கு வரங்களை அருளும்படி வேண்டினான். அவனது கடைசி விருப்பத்தை நிறைவேற்ற நரசிம்மர் குகைக்குள் வந்தார். குகையில் கல்சுவரில் நரசிம்மரின் படைப்பு தோற்றம் உள்ளது. கொல்லப்பட்ட அசுரன் பின்னர் தண்ணீராக மாறி நரசிம்மரின் பாதங்களில் ஒட்ட ஆரம்பித்தான் என்று நம்புகின்றனர். அதன் பின்னர் குகையில் ஊற்றாக நீர் ஓட்டம் தொடர்ந்தது. கோடை காலத்திலும் இது வறண்டு போகவில்லை. நரசிம்ம ஜரணியானது ஒரு சுனையாகும். சுனைனா தானா இயற்கையாக ஊறக்கூடிய நீர். பிதார் உயரமான பகுதியில் இருந்தாலும் கோயிலானது மிகவும் தாழ்வான இடத்தில் உள்ளது. மலைப்பாங்கான நிலப்பகுதியில் சரிவுகளுக்கு நடுவே இப்பகுதி அமைந்துள்ளது. பீடபூமியின் கீழே செந்நிற களிமண் பாறை உள்ளது. இது மேற்பரப்பில் உள்ள நீரை கீழே வெளியேற்றுகிறது. பீடபூமியில் அமைந்துள்ள செந்நிற களிமண் பாறை மேலோடு 30.5 மீட்டர் முதல் 152 மீட்டர் உயரம் வரை நீர் தீவிரமான மாறுபாடு உடையதாக உள்ளது. இந்த பாறை அமைப்பு மற்றும் குகையின் பின்புற கற்களுக்கு இடையே உள்ள பிளவுகளானது நீரூற்றுகளை உருவாக்குகிறது. இதே போன்ற நீரூற்றுக்கள் பீதரின் குருநானக் ஜிரா சாஹிப் குருத்வாரா, பாப்பநாச சிவன் கோயில் ஆகியவற்றிலும் காணப்படுகின்றன. இந்த கோயிலுடைய முக்கியத்துவம்: நரசிம்மர் ஜர்னி குகை கோவிலில் உள்ள இறைவனின் உருவம் சுயம்பு என பக்தர்கள் கருதி பெருமளவில் வருகிறார்கள். வேறு விதமாக கூறினால் இந்த தெய்வத்தை மிகுந்தும் சக்தி வாய்ந்ததாக என்ற நம்பிக்கை இருக்கிறது. இங்கே நடக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள்: பக்தர்களின் வசதிக்காக குகை கோயிலுக்குள் வழிப்பதன வசதி மற்றும் மின்விளக்கு தேவைகளுக்கான மின்சாரமயமாக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த கோயில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் கோயில் வளாகத்தில் மேலும் வசதிகள் செய்ய முறையாக திட்டமிடப்பட்டுள்ளது. குகைக்கில் இருந்து வரும் தண்ணீரை முறையாக வெளியேற்றுதல், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, வாகனங்கள் நிறுத்துமிடம், பல்நோக்கு மண்டபம், தங்கும் அறைகள், மேல்நிலை நீருக்கு தொட்டி உருவாக்குதல் போன்ற மேம்பாட்டு பணிகளும் நடந்து வருகின்றன. இவ்வளோ அருமையான அதிசயமான இந்த பீதர் நரசிம்மரை வணங்கி அவருடைய அருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அருளாதே இறைவான் இதாராய் பறையலோரம் பாவாய் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாமாட் செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோரம் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புருவரம் பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.